29/5/2024 பிஆர் பம்பர் குழுக்கள் தாங்க. நாளைக்கு 97 குழுக்கள் பம்பர் குழுக்கள் நாளைக்கு, சரிங்களா? எப்போதும் போல் இல்லாமல் பம்பர் குழுக்கள் இது, சரிங்களா? 97க்கு உண்டான ஒரு கெஸிங் தான் எடுக்க போகிறோம் நம்ம, சரிங்களா? கேரளா லாட்ரி பிஆர் பம்பர் குழுக்கள் 97, சரிங்களா? இந்த குழுக்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தா என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துக்கலாம். பாருங்கள், நேற்று 28/5/2004 ஸ்ரீசக்திக்கு 417க்கு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம்? ஆல் போர்டு 5க்கு 3 கொடுத்துருக்குறோம். சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருக்குறோம். 0 வந்துட்டு 0க்கு பவர் 5 தான், சரிங்களா? இன்றைக்கி 2/5/5 ரிசல்ட்டு, சரிங்களா? நம்ம சி போர்டு கரெக்டாக 5 கொடுத்துருக்குறோம். ஆனால் 0 அங்கே கொடுத்துருக்குறோம். 2 ஏ போர்டுக்கு வந்திருக்குது, பி போர்டுக்கு 5 வந்திருக்குது, சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டு பாஸ், ஆல் போர்டு 2 போர்டுக்கு பாஸ் 5, சரிங்களா? டபுள்ஸுன்னு வரும்போது நேற்று டபுள்ஸ் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம், டபுள்ஸ் வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்துன்னா என்ன நம்பர் வரும்னு சொல்லி கொடுத்தோம். 5 வந்துருக்குது, சரிங்களா? இங்கே 75ன்னு வச்சுருக்கோம். 25ன்னு வச்சுருந்தா இதில் ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்கும் நமக்கு. இது பிசிக்கு பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி பாருங்கள், 3 டிஜிட்டல் பாருங்கள் 155ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் 255ன்னு வந்துருக்குது, சரிங்களா? இல்லாட்டி ஒரு ஃபுல் வின்னிங் அழகாக வந்திருக்கும், சரிங்களா? ஒரு பிசி இதுலேயும் பாஸு, நம்ம கொடுத்த டபுள் பைலையும் பிசி பாஸு. இந்த சி போர்டு நம்ம 5 கொடுத்துருக்குறோம், ஆல் போர்டு நம்ம 5 கொடுத்துருக்கோம், சரிங்களா? 5 சக்ஸஸ்ஃபுல்லாக 2 போர்டு நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இப்போ நாளைக்கு உண்டான கணிப்பை பாருங்கள். 29 நாளைக்கு பம்பர் குழுக்கலுங்கிறதுனால நாளைக்கு எப்படி அடிக்க போகிறாங்க என்னன்னு தெரில. இருந்தாலும் ரெகுலர் ஷார்ட்டை வச்சு நான் பம்பருக்கு எப்படி வரும்னு சொல்லி ஒரு கணிச்சிருக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு, சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், 8610575149, சரிங்களா? இது கேஎல் மற்றும் டிஎல் புக்கிங் போடுறதுக்கு ஒரு சிறந்த நம்பர், சரிங்களா? நம்பிக்கையோடு நீங்கள் போடலாம், நம்பிக்கையோடு விளையாடலாம், சரிங்களா? நீங்கள் போடுற காசு வின்னிங் வந்துச்சுன்னா உங்கள் கைக்கு திரும்ப பத்திரமா வந்துடும், சரிங்களா? நம்பி போடலாம், சரிங்களா? பயந்து போட வேண்டியதில்லை, நம்பிக்கையோடு போடுங்க. வின்னிங் அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்துருவோம், சரிங்களா? நம்ம தான் எடுக்கிறோம், அதனால் தைரியமாக நீங்கள் விளையாடலாம், சரிங்களா? ஆனால் நம்பிக்கையாக வச்சு நம்பிக்கையாக விளையாடுங்க, சரிங்களா? வின்னிங் அமௌண்ட்டை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம், சரிங்களா? அதனால் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம கம்பெனியும் நல்ல கம்பெனி, அதனால் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? காசுலாம் அழகாக திருப்பி தந்துடுவாங்க, அதனால் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? ஆனால் நீங்கள் கடன் வைக்காமல் விளையாடணும், அவ்வளோதான், சரிங்களா? அடுத்து நம்ம பாருங்கள், நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம அப்பப்போ ஒரு பக்காவான வின்னிங் தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும், சரிங்களா? நாளைக்கு பாருங்கள், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1-3, சரிங்களா? 1-3 தான் மெயின் டார்கெட். சப்போர்ட்டுக்கு 2 கொடுத்துருக்கேன். இந்த 2 நாளைக்கும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதனால் 1-3ங்கிறது நாளைக்கு வருது, சரிங்களா? உங்களுக்கு வந்தால் அதை வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. எனக்கு வருது 1க்கு பவர் 6, 3க்கு பவர் 8, 2க்கு பவர் 7. இந்த மாதிரி யாருக்காவது வந்துச்சுன்னா அதையும் வச்சுக்கோங்க, சரிங்களா? அது உங்களுடைய இஷ்டம். நான் சொல்லி கொடுத்துட்றேன், பவர் நம்பரையும் சொல்லி கொடுக்குறேன், பாருங்கள், சரிங்களா? அடுத்து நான் கொடுக்குற ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுங்கிறதுல வந்துட்டு ஏ போர்டில் பொறுத்தவரைக்கும் 9-2, சரிங்களா? 9-2 என்னுடைய டார்கெட். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-6, சரிங்களா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3-1. இது வந்து இந்த 7 எங்கேனாலும் வரலாம், பாருங்கள். உங்கள் கணிப்பில் எதாவது வருதா பாருங்கள். என்னோட பொறுத்த வரைக்கும் இந்த சி போர்டு ஏ போர்டுன்னு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இப்போ ரெகுலராக நம்ம வச்ச போர்டு கரெக்டாக அடிச்சுக்கிட்டு வராங்க, மாற்றாமல் தான் அடிக்கிறாங்க சி போர்டை, சரிங்களா? அதனால் நாளைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? சி போர்டு 3-1, சரிங்களா? அப்படி இல்லைன்னா மேலே இருக்க 2 நம்பர்லேருந்து ஏ போர்டில் இருக்கிற நம்பர் சி போர்டுக்கு வரலாம், அவ்வளோதான், சரிங்களா? கண்டிப்பாக இதுக்குள்ளார தான் அடிப்பாங்க, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, சரிங்களா? பாருங்கள், இதுலேருந்து நாளைக்கு ஒரு 2Dயோ 3Dயோ வரலாம். உங்கள் கணிப்பில் எப்படியோ வந்துச்சுன்னா மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து நம்ம 2D பார்த்துடலாம். 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன கொடுக்குறேன்னா, டபுள்ஸையும் இதிலே போட்டுக்கிறேன். நாளைக்கு ஒரு 10 செட்டு கொடுத்துருக்குறேன். டபுள்ஸ் தனியாக கொடுக்கல, இதிலே தான் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? 93 49 99 72 33 11 29 83 73 52, சரிங்களா? இதில் வந்து ஒரு 00 மட்டும் நான் சேர்க்கல, ஏன்னா இந்த இது ஃபாலோஅப் நம்பராக இருக்குது. 00 கூட இதில் வந்தாலும் வரலாம். அதனால் நீங்கள் போடுறவங்க டபுள்ஸ்ன்னு போட்டிங்கன்னா 00வும் போட்டுக்கோங்க எதுக்கும், சரிங்களா? ஏன்னா அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு வந்தால் வரலாம் எனக்கு. ஆனால் 99% இல்லைன்னு சொல்லலாம், 1% உள்ளே வந்தாலும் வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து அந்த 060ன்னு கொடுத்துருக்கேன். அது வந்து பாக்ஸு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? அத்தனை செட்டு அப்படியே போட்டாலும் சரி,
நான் கொடுத்துருக்க மாதிரி போட்டாலும் சரி தான், இல்லைன்னா மாற்றி மாற்றி வச்சு போட்டுக்கோங்க. இந்த ஏபிபிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக போடணும். 33 போட்டிருக்கீங்கன்னா இப்போ ஏபிபிசி ஏசி எல்லாத்தையும் கலந்து போட்டுக்கோங்க. டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, எதில் வேணாலும் உட்கார வைக்கலாம். மற்றபடிலாம் 93னா 39, 49னா 94, 29னா 92 அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஒரு செட்டு போட்டுக்கோங்க. எந்த செட்டு உங்களுக்கு உங்கள் கணிப்பில் வந்தாலும் அதை ஒரு 2 செட்டோ 3 செட்டோ நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏபிஎஸ்சி தான் மெயின் டார்கெட்டு சரிங்களா. மிஸ் ஆனால் பிசிக்கும் போகலாம். பிசிக்கு வச்சு கணிச்சு எடுக்கும்போது பிசிக்கு வரலாம். இது வந்துட்டு நாளைக்கு ஏபிக்கு ஏசி தான் வரும். ஆனால் டபுள்ஸுன்னு வரும்போதும் அப்படி தான் வருது. பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள் சரிங்களா. 993, 958, 821, 343, 512, 462, 949, 171, 723, 060 சரிங்களா. இது எல்லாமே பாக்ஸு தான். உங்களுக்கு இதில் வந்துட்டு உங்கள் கணிப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, என்னுடைய கணிப்பும் உங்கள் கணிப்பும் ஒத்து போகிற நிலமையில் இதில் ஒரு செட்டோ 2 செட்டோ இருந்துச்சுன்னா அதை அப்படியே பாக்ஸாக போடுங்க, இல்லை ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க சரிங்களா. அப்போ தான் ஒரு பீஸ் வின்னிங்காவது நம்ம வாங்க முடியும். அதுக்காக சொல்லிக்கிறேன் சரிங்களா. பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா. நாளைக்கு பம்பர் கொடுக்குறதுனால எப்படி வேணாலும் அடிக்கலாம். நாளைக்கு ஒரு நாளைக்கு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நம்ம கெஸ்ஸிங்கில் வருதா இல்லை வேறு மாதிரி மாற்றி போடுறாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம ஒரு சிறந்த கணிப்பு தான் எடுத்துருக்குறோம். நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சரிங்களா. என்னோடய சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி நம்ம வின்னிங் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா. டெய்லி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும், டெய்லி நம்ம ஆல் போர்டு 2D ஏதாவது மாற்றி மாற்றி நம்ம வின்னிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா. இன்றைக்கெல்லாம் டபுள் 5 கொடுத்துருக்குறோம் சரிங்களா. அதே மாதிரி தான் எப்போவும் ஒரு நாள் மிஸ் ஆனாலும் டக்குன்னு அடுத்த நாள் வரும். பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க சரிங்களா. விருப்பம் இருக்கிறவங்க இதில் டிக்கெட் போட்டுக்கோங்க. ஆன்லைனில் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. கால் பண்ணி பேசிட்டு கூட நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம் சரிங்களா. டிக்கெட் ஒன்லி, புக்கிங் ஒன்லி சரிங்களா. நோ கெஸ்ஸிங் ஒன்லி வீடியோ சரிங்களா. இதில் வந்துட்டு ஒன்லி புக்கிங் மட்டும் போட விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா. நாளைக்கு இன்னொரு நல்ல கணிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.